எவ்வளோ அழகான ஒரு இடம் பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸு திருமூர்த்தி மலை டேமுங்க. ஸோ இந்த டேம் போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கான ஒரு தகவல். திருமூர்த்தி மலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடன்பேட்டையிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஸோ முன்னாடி திருமூர்த்தி மலை கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே இந்த லேண்டு மலை அடிவாரத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 99 சென்ட்டில் ஒரு மிகப்பெரிய லேண்டுங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா திருமூர்த்தி மலைங்கிறது ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதில் இருந்து டூரிஸ்ட்டுக்கு அதிக அளவில் வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு நம்ம ஏரியாவில் வந்து திருமூர்த்தி மலைங்க. இங்கே திருமூர்த்தி மலையில் இருக்கிற அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு, சக்தி வாய்ந்த ஒரு கோயில். இந்த மும்மூர்த்தி கோயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிற லேண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி தான் நீங்கள் கோயிலுக்கே போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கமர்ஷியல் லேண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருப்பூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலம் அப்படின்னாலே நம்மளது வந்து திருமூர்த்தி மலையை கண்டிப்பாக சொல்லலாங்க. இங்கே வந்து மேலே பஞ்சலிங்க அருவி ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி திருமூர்த்தி அணை டேம், மிகப்பெரிய டேமும், போகிற வழி பூராமே உங்களுக்கு கோயில் தான். நல்ல ஒரு அருமையான புண்ணியஸ்தலம் மற்றும் சுற்றுலா ஸ்தலம். இது பார்த்திங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து நாம் பார்க்க வந்திருக்கிற லேண்டுங்க. 99 சென்ட் லேண்டு மலை அடிவாரத்துலேயே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட் ஹவுஸ், நம்ம திருமூர்த்தி மலை போட் ஹவுஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. எக்ஸாக்டாக 99 சென்ட். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டேமோட வியூ வந்து தெரியும். அதாவது டேம் வியூ ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட்டை போட்டு கட்டுறதுனால சூப்பரான ஒரு பிளானாக இருக்கும். ரெசார்ட்டு, ஹோட்டலு, மண்டபம், வெறும் பார்க்கிங் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சீசன் அப்போ நல்லா ஜம்முன்னு இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. திருமூர்த்தி மலையில் இந்த போட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே தான் அந்த பஸ் ஸ்டாப்புமே இருக்குது. முக்கியமான இடம். ஸோ நீங்கள் டூரிஸ்ட், அதாவது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீசன் டைம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சபரிமலைக்கு வர்றவங்கெல்லாம் அது மெயினான சீசன். பழனி திருமூர்த்தி மலைக்கு வந்துட்டு தான் போவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே வெறும் பார்க்கிங் போட்டிங்கனாலே அந்த சமயத்தில் நல்லா இருக்கும். ஸோ அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டேஜு, ரெசார்ட்டு, ஹோட்டலு, திருமண மண்டபம், பார்க்கு, வெறும் பார்க்கிங் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல போடலாம். அந்த மாதிரி ஒரு பிரமாதமான கமர்ஷியல் ஏரியாவுங்க. உங்களுக்கு இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரம்மியமான அழகோடு இருக்கிறனால டூரிஸ்ட்டுகளுக்கு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே திருமூர்த்தி மலை காண்டூர் கனால் தாண்டின உடனே உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உள்ளுக்குள்ளே போனால் அமலலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. மேலே பஞ்சலிங்க அருவி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு தர்கா ஒன்று இருக்குதுங்க. இவ்வளோ விஷயங்கள் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருமூர்த்தி மலை மட்டும்தான். சிவன்ராத்திரி சமயத்துலேயே ஃபுல் சீசனாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. நம்ம இடத்துக்கு நேர் பின்னாடி ஒரு சின்ன ரோடு போகும். முன்னாடி மெயின் ரோடு, திருமூர்த்தி மலை உடுமலை மெயின் ரோட்டு மேலே தான் வந்து இருக்குது. உங்களுக்கு சுற்றிலையும் பாதைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாதுகாப்பாக ஃபென்சிங்கோடவே இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் செக் போஸ்ட் இருக்குதுங்க. அந்த செக் போஸ்ட்டு தாண்டி திருமூர்த்தி மலை அந்த உள்ள கோயில் வரைக்குமே 1 ஏக்கர் அளவில் வேறு எந்த லேண்டுமே இப்போதைக்கு இல்லை. சேலுக்கு இருக்கிற ஒரே 1 ஏக்கர் பெரிய லேண்டு, நல்ல கமர்ஷியல் லேண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த 99 சென்ட் லேண்டு தானுங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது பில்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்டை ஒட்டியே சின்ன லாட்ஜ் ஒன்று இருக்குதுங்க. ஒரு ஹோட்டல் சின்னதாக ஒன்று இருக்குது. ஒரு சின்ன கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு போகிற இடம் அப்படிங்கிறனால நீங்கள் இதை கமர்ஷியலாக என்ன ஐடியாவில் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டக்குன்னு பிக்கப் ஆகிக்கும். ஏன்னா இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு மெயினாக இந்த போட் ஹவுஸ்க்கு வருவாங்க. படத்துறைக்கு நேர் எதுக்காலேயே நம்ம இடம் இருக்குது அப்படிங்கிறனால க்ரௌட் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெளியில் ஏதாவது முன்னாடிக்கு மண்டபம் கட்டி வெளியில் கடையை கட்டி விட்டாலும் பேக்கரி, டீ கடை, ஸ்வீட் ஷாப்னு எது வச்சாலும் நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சிங்க அப்படின்னா பிரமாதமான இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா இது இருக்குது. வாங்க நேரில் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே இடத்துக்கார நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 99 சென்ட் இடத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் வந்து உங்களுக்கு 9 லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு கம்மியான ரேட்டு தான். இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய இடம் கிடைக்கிறது கஷ்டங்க. ஸோ இப்போ நாம் வந்து உள்ளே இருக்கிற கோயிலை பார்க்க வந்திருக்கோம். திருமூர்த்தி மலையில் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். ஏகப்பட்ட ஷூட்டிங்ஸும் வந்து இங்கே சினிமா ஷூட்டிங்கு நிறைய நடக்குங்க திருமூர்த்தி மலையில். அதுவுமே ஒரு நல்ல சோர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ வாங்க, நல்லா தண்ணி போயிட்டு இருந்தது நாம் வந்த நேரத்துக்கு. இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கணும், திருமூர்த்தி மலைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இடத்துக்கார நம்பர் இருக்குது. கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரம்மியமான அழகோடு சுற்றிலையும் மலை, இயற்கை, எழில்மிகு அழகோடு அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான கமர்ஷியல் லேண்டை தான் இன்றைக்கி நான் காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைங்க. அதேமாதிரி இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டு உங்களுக்கு கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்குதுங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறனால நான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்க நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு.